வியூவர்ஸ் வெல்கம் பேக். ஒரு ப்ராப்ளத்துக்கு சிம்பிளா வித்தியாசமா சொல்யூஷன் தேடுறவங்க தான் இந்த ஜுகான். தினந்தோறும் நம்மளை சுத்தி நடந்துட்டு தான் இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எத்தனையோ விதமான சுவிட்ச் போர்டை பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டை பார்த்திருக்கீங்களா? ஒரு கேனை சுத்தி சுவிட்சஸையும் பிளக் பாயிண்டையும் அட்டாச் பண்ணி மேல ஒரு பல்ப் போட அதை டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் போர்டை மாத்திருக்காரு. நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுற ஆயில் கேனை வச்சு இப்படி வித்தியாசமா யோசிச்சிருக்காருன்னா அவர் வேற லெவல்னு தான் சொல்லணும். மத்திய பிரதேஷ் பந்துராங்கிற சிட்டில 7th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய தர்ஷன் கோல்கே சைக்கிளை பயன்படுத்தி ஒரு வாஷிங் மிஷினையே கண்டுபிடிச்சிருக்காருன்னா பாருங்க. இதுக்காக பெரிய மிஷின்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. சிம்பிளா ஒரு வேஸ்ட் சைக்கிளோட வீல இந்த டப்போட கனெக்ட் பண்ணி உள்ள துவைக்கிற துணியை போட்டு நம்ம சாதாரணமா சைக்கிளிங் பண்ணா மட்டும் போதும். இவர் கொஞ்சம் வித்தியாசமா இதுல ட்ரில்லிங் மிஷினை பயன்படுத்தி இருந்தாரு. நூடுல்ஸ் சாப்பிடும்போது கீழே நீளமா தொங்கிட்டு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதுக்கு இவர் என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கொரோனாவால மாஸ்க் போடுறது மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவே சோஷியல் டிஸ்டன்சிங்கும் ரொம்பவே முக்கியமாயிடுச்சு. ஆனா இந்தியன்ஸ் அதை எவ்வளவு கிரியேட்டிவா கையாண்டாங்கன்னு தெரியுமா? ஜோத்பூர்ல இந்த பால்கார் யோசிச்ச ஐடியா ரொம்பவே வைரலாக இருந்தது. கஸ்டமருக்கு இவருக்கும் போதிய இடைவெளியோட பைப்பை யூஸ் பண்ணி பாலை விநியோகம் பண்ணியிருக்காரு. இங்க மளிகை கடையில இடைவெளி விட்டு பொருட்கள் வாங்குறதுக்காக இவரே உருவாக்கின டெக்னிக்கை பாருங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுக்க ட்ரைபாட் இல்லனா என்ன, அவங்க கிட்ட உள்ள ஹேங்கரை ட்ரைபாடா மாத்திட்டாங்க இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர். அதோட மகேந்திரா குரூப் சேர்மன் ஆனந்த் மகேந்திரா பார்த்து ஆச்சரியப்பட்டு ட்விட்டர்ல ஷேர் பண்ணி இந்த வீடியோ தான் இது. வெஸ்ட் பெங்கால்ல இவர் தன்னோட ஆட்டோவை 4 கம்பார்ட்மெண்டாவே பிரிச்சிருக்காரு. இப்ப 4 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணலாம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம. இது எல்லாத்தையும் விட பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கேஷியர் ஒருத்தர் செக் சலான் எல்லாத்தையும் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி தான் வாங்கிக்கிட்டாரு. அயன் பண்ணும்போது அதுல கொரோனா வைரஸ் இருந்தாலும் செத்துருன்னு இப்படி பண்ணிருக்காரு. இவர் ஏதோ ஹைட் பத்தாம தான் பக்கெட் மேல ஏறி நின்னு வேலை பார்க்கறான்னு நினைச்சா வேலைக்காக அந்த பக்கெட்டையே வாக்கரா மாத்திருக்காரு. சிம்பிளா பக்கெட்டோட அடியில ஓட்டைய போட்டு அதை ஷூவோட நல்லா டைட்டா கட்டியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரா பல்லு ஏசி இருந்தா மட்டும்தான் கூலிங்கான காத்து கிடைக்குமா என்ன? இந்தியன் சாதாரண ஃபேனையே ஏசி மாதிரி கூலிங் வரக்கூடிய டெக்னாலஜியா மாத்திருக்காங்க. இது என்ன, இதை விட ஸ்பெஷலான ஒண்ணு இருக்கு. ஒரு ஏசிய 2 ரூமுக்கு கூலிங் வர்ற மாதிரி டிசைன் பண்ணி ரூமை கட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க ஏதோ மினி ஜீப் தான் ஓட்டிட்டு வரான்னு நினைச்சா பின்னாடி பார்த்தப்பறம் தான் தெரியுது அது 100cc ஸ்ப்ளெண்டர் பைக்னு. அதை தான் இந்த மாதிரி மாத்திருக்காரு. समझ रहे हो आप? समझ रहे हो?